ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யோர் பி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட் மீயோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட்ஸ் 1 to 3 வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல. ஐ வாஸ் குவைட் பிஸி அண்ட் யா அது மேக்கப் பண்ணுற மாதிரி நான் இன்னைக்கு 2 to 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் வந்து அவங்க தூங்குற மாதிரி முடிச்சாங்கல்ல காய்ஸ். இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஷான் வந்து ஒயிட்டோட கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கான். ஷானை காமிக்கிறாங்க. அவன் கண்ணுலேருந்து தண்ணி வருது. ஏன்னு தெரியலை, ஒரு வேளை ஏதாவது கெட்ட கனவு காண்றானான்ட்டு ஒயிட் வந்து முழிச்சு என்னாச்சு அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்குறான். ஷான் வந்து பயத்தில் ஒயிட்டை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே வந்து சீனை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் எழுந்து பார்க்குறான். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆக பார்க்குறான். பட் ஷான் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். திடீர்னுட்டு ஷான் முழிச்சு என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஒயிட் வந்து நீ தான் பண்ண அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சொல்லோ உள்ள ஒரு பாம் வருது. என்ன பாம்னா வந்து டியர் பாம். லைக் கண்ணுலேருந்து தண்ணி வரும். ஸோ அந்த பாம்பை வந்து யாரோ வந்து போட்டிருக்காங்க. ஷான் அண்ட் ஒயிட் 2 பேருமே வந்து அதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி யார் போட்டானோ அவங்களுக்கு வந்து தெரியலை. வாட்டர் பாட்டில் தேடி அவங்க கண்ணில் திறந்து கதவை வந்து உடச்சிட்டு வெளில வராங்க. வெளில வந்து கண்ணில் தண்ணி ஊற்றுறாங்க. பார்த்தா அது வந்து க்ரம்பா வராரு. க்ரம்பா வந்து வாட்டர் பாட்டிலை கொடுத்து கண்ணை கழுவ சொல்கிறாரு. கழுவிட்டு நீங்கள் இப்படி தான் கான்சென்ட்ரேட்டே பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்பாரு. அப்போ ஷான் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, ஒருத்தவங்க பாம்பு போட்டது கூட தெரியாமல் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஷான் வந்து நாங்கள் பெட்ரூமில் தூங்கிட்டு தானே இருந்தோம், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். அதுக்கு க்ரம்பா வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னுலாம் எதிரிங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்போ வேணாலும் போடுவாங்க. நீங்கள் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அடுத்தது வந்து வெளில காமிக்கிறாங்க. ஒயிட் வந்து அவன் கண்ணை வந்து கழுவிட்டு இருக்கான். அப்போ ஷான் வந்து உனக்கு என்ன ஆச்சு, நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனும் என்னாச்சு அப்படின்ட்டு திருன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்போ ஷான் வந்து கேட்குறான், நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் ஃபர்ஸ்ட் டே ஒன்றா ஒரு மிஷன் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா, அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி. உடனே ஒயிட்டுக்கு போச்சுடா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் திருன்னு முழிக்கிறான். உடனே ஷான் வந்து உனக்கே நீ பண்ண ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஷான் அண்ட் பிளாக் 2 பேருமே வந்து அவங்களோட ஸ்கூலில் வந்து பெயிண்ட் எல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. யோக் அண்ட் கிராம் வந்து ஆள் வராங்களா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆள் வரத்தை பார்த்துட்டு வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பிளாக் வந்து ஷானை விட்டுட்டு ஓடிடுறான். ஷான் வந்து மாட்டிக்கிறான். அவன் மாட்டினனால அவனை ஸ்கூல்லேருந்துமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சொல்கிறான். ஷான் அப்புறம் கேட்குறான், நீ எப்போ ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போ என்ன புதுசாக ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்குறான். ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் உனக்கு வரவே வராதே, நீ உன்னை பற்றி மட்டும் தானே யோசிப்ப அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். உடனே ஒயிட் வந்து எனக்கு தெரியும் இது கிரம்பா தான் பண்ணுறாருன்ட்டு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலன்னா அவர் என்னை திட்டுவாரு. அதான் நான் ஹெல்ப் பண்ணேன். இல்லாட்டி நான் ஏன் பண்ணியிருக்க போறேன். நீ செத்தா சாவுன்னு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே அங்கே வந்து சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ யோக்கோட வீட்டை காமிக்கிறாங்க. அவன் வீட்டிலேருந்து வரான். ஃபோன் எடுத்து பார்க்குறான். அந்த யுனார் அப்படின்ற ஒரு பெயிண்டர் இருந்தால அவரோட இன்ஸ்டாலேருந்து புதுசாக ஒன்று போட்டிருக்காரு. போட்டதில் அவன் ஜூம் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இவனை யோக் இருக்கான்ல, இவனை வந்து வரைஞ்சிருக்காங்க. அத பார்த்த உடனே இவனுக்கு ஒரே சிரிப்பு. நம்மளையும் ஒரு ஆள் வரையிறாங்க அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிட்டான் போல. அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. ஒயிட்டை காமிக்கிறாங்க. அவன் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றிட்டு இருக்க மாதிரி. அப்போ மேலே வந்து ஷான் பார்க்குறான். அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கியும் போடுறான். எதுக்கு போடுறான் அப்படின்ட்டு வந்து அவனுக்கு தெரியலை. ஒயிட் வந்து அவன் ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் பார்த்தா வந்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ பிளாக் வந்து அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்கான் போல. வீடியோவை பார்க்க சொல்ல தான் தெரியுது அது வந்து பிளாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒயிட் வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணு பேர் என்ன, யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒயிட் என்ன பண்ணுறான்னா, கிராமுக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி இவளை நான் எப்போ எங்கே மீட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து கேட்குறான். உடனே அவன் வந்து யூஜினா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். இவனும் வந்து ஆமாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் நீ எதுக்கு அவளை பார்க்க போகிற அப்படின்ட்டு வந்து
கிராம் கேட்குறான். இவன் வந்து இல்ல நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஃபேக்கல்டில போய் பாரு அப்படின்ட்டு வந்து சொல்றான். இவனும் போய் பார்க்குறான். அங்க பார்த்தா வந்து அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. யூஜின், அப்புறம் அவங்க மாஸ்டர், இன்னொரு ஒரு பையன். 3 பேரும் வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பரா இருக்குங்க இந்த சீன்ஸ் எல்லாம். இத வந்து ஒய்ட் வந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டுருப்பான். அப்படியே பிராக்டிஸ் முடிஞ்ச உடனே ஒயிட் யூஜின பார்க்கறத அவ பார்த்துருவா. பார்த்துட்டு இவன் பின்னாடியே ஓடியாருவா. பிளாக் பிளாக் கூப்பிட்டுக்கிட்டு. இவன் வந்து கண்டுக்காம போயிடுவான். அப்படியே வந்து அங்க சீன கட் பண்ணுவாங்க. நைட் ஆகுது. டாட் இருக்கான்ல, அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான் ஸ்விம்மிங் பூல்ல. அப்போ ஒயிட் வந்து அங்க போய் நிக்கிறான். "இது யார் வீடு? இவ்ளோ பெருசா இருக்கு. எவ்ளோ ரென்ட் பே பண்ற?" அப்படின்ற மாரி ஒயிட் வந்து கேட்குறான். "ரென்ட் எல்லாம் இல்ல. இது என்னோட பில்டிங் தான்." அப்படின்ற மாரி அவன் வந்து சொல்றான். அடுத்தது யூஜினோட ஃபோட்டோவ காமிச்சு, "இந்த பொண்ணு தான் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போல." அப்படின்ற மாரி வந்து சொல்லுவான். அப்போ டாட் வந்து, "நீ அவள பார்த்தியா? பேசினியா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல. அவ என்ன பார்த்த உடனே நான் ஓடி வந்துட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்வான். உடனே டாட் வந்து, "ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவளுக்கு பிளாக்க பத்தி ஏதாவது தெரியும். அவள போய் கால் பண்ணி வர வை. வர வச்சு பேசு." அப்படின்ற மாரி ஐடியா குடுக்குறான். ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பிளாக்கோட ஃபோன வாங்கி டாடே வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் போல. "நீ இப்போ கால் பண்ணு. அப்பதான் உன் அண்ணன பத்தி உனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்படியே வந்து அங்க சீன கட் பண்றாங்க. அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டுருக்க மாரி காமிக்கிறாங்க. அவன் வந்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ கிராம் வரான். "என்னடா நீ இப்பதான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துடுறியே!" அப்படின்ற மாரி அவன் வந்து கேட்குறான். ஸ்கூல் இல்ல காலேஜ் ஓகேங்களா? அப்புறம் வந்து ஷான் வரான். ஷான் வரத பார்த்த உடனே ஒயிட் வந்து கேட்குறான், "ஏன் இவன் எதுக்கு நம்ம கிளாஸ்க்கு வரான்?" அப்படின்ட்டு. அப்போ கிராம் வந்து சொல்றான், "இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் லெக்சர் இருக்கு. அதனால அவனும் வந்து நம்ம கிளாஸ்ல தான் இருப்பான்." அப்படின்ட்டு. அடுத்தது வந்து, "ஏன் கேட்குற?" அப்படின்ற மாரி கிராம் கேட்குறான். "இல்ல அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு வந்து டயர்டா இருக்கு." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அடுத்தது டீச்சர் வராரு. வந்து இம்ப்யூனிட்டி அப்படின்னா என்னன்ட்டு எடுக்குறாங்க. ஓகேவா? இவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான. அதனால வந்து இவங்களுக்கு லா அந்த மாரி தான் எடுப்பாங்க. இம்ப்யூனிட்டினா பவர்ல இருக்கவங்க வந்து அவங்க கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறது. இதுதான் வந்து அவங்க வந்து சொல்லிக் குடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்க ப்ரொஃபசர் வந்து கேட்குறாரு, "உங்களுக்கு ஏதாவது கேஸ் தெரியுமா? இம்ப்யூனிட்டி வச்சு." அப்படின்ற மாரி. உடனே ஷான் வந்து கை தூக்கிட்டு 2016ல ஒரு பெர்சன ட்ரக் அப்யூஸ் பண்ணதா போலீஸ் வந்து ஷூட் பண்ணி கொன்னாங்க. அந்த கேஸ்ல அவருக்கு சம்மந்தம் இருந்தும், தவி வந்து கனெக்ஷன் யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டாரு. அப்படின்ற கேஸ வந்து ஷான் வந்து சொல்றான். உடனே ஒயிட் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஒண்ணுமே பேச மாட்டான். இவன் எப்படி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க கிளாஸ் சீன் வந்து அப்படியே முடியுது. அப்போ கிராம் கிட்ட வந்து ஒயிட் கேட்குறான். ஷான வந்து நான் பார்க்கணும். எங்க இருப்பான்? அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவன் சொல்றான். அதுக்கு கிராம் வந்து, "இப்ப தானே நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன" அப்படின்ட்டு. "இல்ல அவன்கிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும்" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். அதுக்கு கிராம் வந்து, "சரி நம்ம அப்புறமா மீட் பண்ண சொல்ல, நீ பார்த்துக்கோ" அப்படின்ட்டு வந்து போறாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. ஷான் பைக் ஓட்டிட்டு போறான். யோக் வந்து என்னையும் கூட்டிட்டு போ. என் பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. கிராம் வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். உடனே ஷான் வந்து, "ஏன் ரிப்பேர் ஆச்சா?" அப்படின்னு கேட்கறதுக்கு. இல்ல நான் கொஞ்சம் அங்கங்க போயிட்டுருந்தேன் அப்படின்ற மாரி அவன் சொல்லி சமாளிக்கிறான். அடுத்தது கராஜ் காமிக்கிறாங்க. ஷான் இருக்கான். அப்போ ஒயிட் கிட்ட வந்து ஷான் கேட்குறான். ஒயிட் வந்து நின்னு ஏதோ வேல பார்த்துட்டுருக்கான். அப்போ ஷான் வந்து ஒயிட் கிட்ட போயிட்டு வந்து கேட்குறான், "எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருந்த இன்னைக்கு ஃபுல்லா?" அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒயிட் கேட்குறான், "நீ ஏன் அந்த கேஸ் வந்து சொன்ன?" அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். இவன் வந்து, "எனக்கு தவி பத்தி எதுனாலுமே வந்து நான் வந்து சொல்லுவேன்." அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்றான். அடுத்தது வந்து ஒயிட் வந்து நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்றான். பத்த வைக்க முடியல. ஸோ ஷான் வந்து ஹெல்ப் பண்றான். ஸோ இவங்க வந்து பிளாக் போட்ட பிளான வந்து வெற்றிகரமா முடிச்சனால எல்லாரும் கொண்டாடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி வந்து பேசிக்கிறாங்க. அப்போ கிராம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்றான், "நான் வந்து இந்த கண்ட்ரில இருக்க லாஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து ரீஃபார்ம் பண்ணுவேன். லாஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா அத யாருமே ஃபாலோ பண்றதில்ல. அத வந்து நான் பார்ப்பேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அடுத்தது யோக் கிட்ட கேட்பாங்க. அவன் வந்து இந்த நாட்ல வந்து டிசேபிள்ட் பீப்பிள்ஸ்க்கு வந்து நான் எல்லாமே வந்து கிடைக்கிற மாரி பண்ணுவேன். அவங்களுக்கு இருக்க தடைகள வந்து அவங்க பெருசா கண்டுக்காத மாரி, அவங்களுக்கும் எல்லார மாரியும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாரி நான் பண்ணுவேன். அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க.
அடுத்தது ஷான் கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து சொல்றான், "ரவி பண்ற பிசினஸ் எல்லாத்தையும் நான் வந்து கெடுத்து விட்டுருவேன்." அப்படின்ற மாரி ஷான் வந்து சொல்றான். அடுத்தது பிளாக் கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து "நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்றான். சரி யார் பிளான் வந்து எ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எப்பவுமே பண்ற மாரி பண்ணலான்ட்டு கிரம்ப்பா வந்து ஒரு crocodile பொம்மைய தூக்கி வைக்கிறாரு. அத வச்ச உடனே ஒயிட் வந்து திரு திருன்னு முழிக்கிறான். அவன தான் ஃபர்ஸ்ட்டு பண்ண சொல்றாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பட்டன பிரஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனும் பிரஸ் பண்ணான். ஒவ்வொருத்தரா பிரஸ் பண்ணிட்டே வராங்க. அப்போ திருப்பி ஒயிட் டர்ன் வருது. அவன் வந்து ஒரு பட்டன பிரஸ் பண்ண சொல்ல, ஷான் வந்து "அது பண்ணாத, அது எனக்கு தான் வேணும்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அத கேட்காம இவனும் அத பிரஸ் பண்ணிடுவான். பார்த்தா வந்து crocodile இவன் கைய கடிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஒயிட்டோட பிளான் தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். "என்ன பிளான் இப்ப சொல்லு?" அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. ஒயிட் வந்து உடனே "நம்ம ஷான் பிளானே வந்து ஃபாலோ பண்ணலாம்" அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். உடனே ஷான் வந்து "எதுக்கு?" அப்படின்னு கேட்க சொல்ல, "எப்ப பார்த்தாலும் நானே பண்ணிட்டுருக்கேன். உன்னால எவ்வளோ பெருசா பண்ண முடியும் அப்படின்னு நானும் பார்க்கணும்ல. நீ என்னத்த கிழிக்கிற? நான் பார்க்க தேவையில்லையா?" அப்படின்ற மாரி அவன் வந்து நக்கலா வந்து பேசுவான். அப்படியே வந்து அங்க சீன் கட் பண்றாங்க. அடுத்தது ஒயிட் வந்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டுருக்கான். பார்த்தா டோர் வந்து ஓப்பனா இருக்கு. உள்ள போய் பார்த்தா லைட்டெல்லாம் போட்டிருக்கு. யாருன்னு பார்த்தா யூஜின் தான் இருக்கா. இவன் வந்து கால் பண்ணான்ல, அத பார்த்துட்டு அவனே வந்து வந்திருக்கான். உடனே இவன் வந்து திரு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு, "என்ன நான் வந்தத பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டியா?" அப்படின்ற மாரி அவ கேட்குறா. அவளும் வந்து, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ என்கிட்ட பேசவே இல்ல." அப்படின்ட்டு சொல்லி கிஸ்ஸும் பண்றா. அடுத்தது இவன் போயிட்டு, "இரு நான் வரேன். உன்கிட்ட ஒண்ணு குடுக்கணும்." அப்படின்ட்டு போயிட்டு வோட்கா எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அவளுக்கு வந்து ராவா வந்து மிக்ஸ் பண்ணாம ஊத்தி குடுக்குறா. அவளும் வந்து குடிக்கிறா. குடிச்சிட்டு தூங்கவும் வந்து இவன வந்து கட்டி புடிச்சிட்டே வந்து அப்படியே தூங்கிடுறா. அடுத்தது வந்து இவன் வந்து அவ ஃபோன எடுத்து பார்க்குறான். அதில பார்த்தா யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. "பிளாக்க பார்த்தியே என்னாச்சு? நாளைக்கு என்ன இங்க வந்து மீட் பண்ணு." அப்படின்ற மாரி யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவனும் வந்து அத பார்க்குறான். பார்த்துட்டு இவனும் வந்து தூங்குறான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அவ எழுந்து ஃபோன எடுத்து அந்த மெசேஜ பார்த்துட்டு கிளம்புறா. அவ கிளம்புனத பார்த்த ஒயிட் வந்து அவ பின்னாடியே அவ வந்து டாக்ஸில போறா. இவன் வந்து பைக்ல அவள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறான். போனா வந்து ஒரு இடத்துல டாக்ஸி நிக்குது. இவனும் இறங்குறான். அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே நடந்து போயிட்டுருக்கா. அவளும் போயிட்டு ஒருத்தவங்கள பார்க்குறா. அது யாருன்னு பார்த்தா நம்மளோட கிராம். இவன் பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸா ஆகுறான். அப்படியே இங்கே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புடிச்ச சீன்ஸ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கிராம போய் அவ பார்த்தா? அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து மறக்காம பார்க்கலாம் நீங்க. அதுவரைக்கும் டாடா பாய் பாய்.